இந்த மதரசாவுக்கு ஓத வந்திருக்கிறீங்க. தீனுடைய இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறீங்க. இந்த இல்மை இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தீனுடைய இல்மை இருக்குது. சாதாரணமாக உலகத்தில் நம்ம படிக்கிற மாதிரியான இல்மை இல்லை. இந்த இல்முகள், இந்த இல்முகளுடைய ஆரம்பமும் ரொம்ப வித்தியாசமானது, முடிவும் வித்தியாசமானது. ஆரம்பம் இருக்குதுல்ல, படைப்பு அல்லாஹ் தஆலா எப்போ முதல்ல படைச்சாலும் அங்கிருந்து இதோட இல்மு தொடங்குது. இப்போ நாங்கள் வீடு கட்டுறோமா, வீடு கட்டுறோம். இந்த வீடு கட்டுறதுங்கிற இல்மு அந்த காலத்துக்கு தேவைன்னா தான் அந்த இல்மு உருவாகும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரிலாம் பில்டிங் இருந்துச்சா? இப்போ நம்ம பள்ளப்பட்டியில் பார்க்கணும், வித்தியாசமாக கட்டுறாங்க. 2 கோடி ரூபா, 3 கோடி ரூபா, 5 கோடி ரூபா கட்டுறாங்க. கோடிக்கணக்கில் எஸ்டிமேட் போகும். இப்போ இவ்வளோ பெரிய பங்களா, இவ்வளோ பெரிய விசாலமான வீடுடைய அமைப்பு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க முடியாது. இப்போ ஓட்டு வீடு, குடிசை வீடு, மாடி வீடு இப்படித்தான் இருக்கும். இப்போ அந்த வீடுடைய அமைப்புகள் எல்லாம் மாறுது. காலத்துக்கு தோதுவாக அந்த இல்மு அதை புதுசு புதுசாக உருவாகிட்டே வருது. அது வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கு. புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அது அதுக்கப்புறம் மக்களுடைய அறிவுக்கு வருது. ஆனால் நம்ம படிக்கிற குர்ஆனுடைய இல்மு, ஹதீஸுடைய இல்மு இருக்குது, அது காலத்துக்கு தோதுவாக புதுசாக உருவாகிறது இல்லை. ஏற்கனவே அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்ட இல்மு, அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்ட இல்மு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா எல்லா இஸ்முகளையும், எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இப்போ ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஆரம்பம், உங்க படைப்புகளுடைய ஆரம்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க என்னைக்கு அல்லாஹ் தஆலா அவங்கள படைச்சானோ அன்னைக்கே இல்மு அல்லாஹ் தஆலா உலகத்தில் கொண்டு வந்துட்டான். இல்மை, குர்ஆனுடைய இல்மை, ஹதீஸுடைய இல்மை, அது சார்ந்து நம்ம குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ் தஆலா எது கொடுத்துருக்கான்? அவனை அறிவதற்காக வேண்டி, அவனை வணங்குவதற்காக கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட இல்மை அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்துடைய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் இல்மு கொடுத்துட்டான். எது வரைக்கும் இந்த இல்முக்கு முடிவே இல்லை. எப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா படைப்பும் அழிஞ்சு போதோ, கியாமத் வருதோ, எப்படி ஆரம்பத்தில் யாரும் இல்லாமல் அல்லாஹ் மட்டும் தனியாக இருந்தால, அது மாதிரி எப்படி அல்லாஹ் மட்டும் தனியாக ஒரு காலத்தில் அவன் இருப்பான், நாடிய காலம் வரை இருப்பான். அது வரைக்கும் அந்த இல்மு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். கியாமத் வரைக்கும் வரும். அந்த இல்முக்கு முடிவே இல்லை. உலகத்தில் ஒரு சில கல்விகள் இருக்கு, அது ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. அதனுடைய வேலிடிட்டி முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் சிந்திக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அதுக்கு மேலே உள்ள பொருட்களை யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படித்தான் உலகத்துடைய இல்மு. ஆனால் மார்க்கத்துடைய கல்விங்கிறது அது நிரந்தரமானது, அது நடந்து கொண்டே இருக்கும். அது என்றைக்குமே அதுக்கு முடிவே கிடையாது. அது ஓயவே ஓயாது, அது வற்றவே வற்றாது, அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இல்மு தான் மார்க்க கல்வி. அந்த மார்க்க கல்வியை சுமக்கிற, படிக்கிற பாக்கியத்தை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்கிறான். சும்மா இங்கே பொழுதுபோக்குறதுக்காக இப்போ நேரம் போல அம்மா தான் வந்து வீட்டில் வந்து ஓரியாட்டம் பண்ணுறான், பையனுடைய சேட்டை தாங்க முடியல, ஒன்று மசாலா தள்ளி விட்டா எப்படியாச்சும் தேடி வந்துடுவான் அப்படின்றதுக்காக தான் நம்மை கொண்டு விடலை. அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கான். அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் யஸ்தஃபி மினல் மலாயிகா. அல்லாஹ் தஆலா மலக்குமாரிலிருந்து ஒரு சில பேர் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அதே மாதிரி ரசூல்மார்களிலிருந்து ஒரு சில பேர் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். மனிதர்களிலிருந்து ஒரு சில பேர் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு. நாமளாம் வந்து நியத்து வைக்கல, பிறக்கும் போதே நியத்து வைக்கல, நான் எப்படியாவது ஒரு ஆலிமா தான் இந்த உலகத்துக்கு நான் வந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய வயிற்றில் இந்த நியத் செஞ்சுலாம் வரல. முதல்ல யாருடைய வயிற்றில் பிறப்போனே நம்மளுக்கு தெரியாது. நம்ம பிறக்க போது முஸ்லீமுடைய வயிறா, ஒரு காபீருடைய வயிறா, அது கூட நம்மளுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம தான் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தோம். எல்லாமே குர்ஆன்ல சொல்றான், எதுவுமே தெரியாம தான்ப்பா நீ வெளியே வந்த, அந்த நிலையில தான் அல்லாஹ் அவனை வெளியாக்கினான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செய்யறான். குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எதுவுமே தெரியாம தான் வெளியே வந்தோம், எந்த சூழ்நிலையில வெளியவும் தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையில அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கான். அவனுடைய இல்முக்காக வேண்டி, அவனுடைய மார்க்க கல்விக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கான். இந்த ஒரு தேர்ந்தெடுப்பை ஒரு பாக்கியமாக கருதணும். 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர்த்துல ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அவருடைய அருமை நம்ம உணர்றது இல்லை, சும்மா சாதாரணமா நினைக்கிறோம். நம்ம அல்லாஹ் தஆலா 100 பேர் இருக்கான், 100 பேர்த்துல ஒரு காம்படிஷன்ல, ஒரு முக்கியமான விஷயத்துல ஒரு 10 பேர்த்த மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீ 10 பேர் மட்டும் வாங்க, ஒரு டூருக்கு கூட்டு போறாங்க. ஸ்கூல்ல ஒரு காலேஜ் மனுஷன் டூருக்கு கூட்டு போறாங்க, ஒரு 100 பேர் இருக்காங்க.
100 பேத்துல ஒரு 10 பேருக்கு மட்டும், 10 பேர் மட்டும் வாங்க அது எல்லா பக்கமும் கொண்டு போய் சுத்தி காட்டி சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மற்ற 90 பேருக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கும், அந்த 10 பேருக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும். இலவசமாக ஒரு டூரு ஜாலியா சுத்திட்டு வரலாம் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி மார்க்கத்துடைய விஷயத்த அதை நம்ம உள்வாங்கி கொள்றதுக்கும் அதை மக்களுக்கு சொல்றதுக்கும் அல்லாஹ் நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கான். மதரசாவுடைய இல்முக்காக எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கான். மதரசாவுடைய வாழ்க்கையை பாக்கியமா கருதணும். இது நிறைய குறைகள்லாம் இருக்கும். மதரசாக்கள் எல்லாம் நாங்களும் ஓதிட்டு வந்திருக்கோம், எல்லாம் ஓத வச்சிருக்காங்க. மதரசாக்களுடைய வாழ்க்கையில நிறைய குறைகள்லாம் இருக்கும். எல்லாமே நம்ம நிம்மதியா இருக்காது. வீட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம எதிர்பார்க்க முடியாது. தங்குற விஷயத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கும், உணவுடைய விஷயத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கும். வீட்டில் நீங்க உங்களுடைய தாய் தகவல் அத்தா அம்மாவுடைய குழந்தைங்க, அதனால உங்களுக்கு தேவையான சௌகரியங்களை அவங்க சந்தோஷமா செஞ்சு கொடுப்பாங்க, அதுக்காக உழைப்பாங்க. மதரசாக்கள் வரும்போது ஒரு ஆள் மட்டும் கவனிக்க முடியாது. ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக சாப்பாடு போட முடியுமா? அவருக்கு காரம் வச்சா பிடிக்கும், இன்னொருத்தர் ஈப்பு வச்சா பிடிக்கும் பாரு, எனக்கு காரம் பிடிக்காதுன்னு பாரு, எனக்கு உப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்கும் பாரு, எனக்கு உப்பு இல்லைன்னா பிடிக்கும் பாரு. நிறைய குறைகள் இருக்குது. அதனால எல்லாத்துக்கும் தனித்தனியா ஸ்பெஷலாலாம் கவனிக்க முடியாது. மதரசாக்கள் என்பது ஒரே மாதிரி சேமா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கவனிப்பு தான். இது தனித்தனி கவனிப்புலாம் இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன உணர்வா இருக்கும்? வீட்டில் நான் ராஜா வாழ்க்கை வந்தேன், வீட்டில் ராஜா வாழ்க்கை வந்தேன், நேரம் கரெக்டாக சாப்பாடு, மதியான தூக்கம், போன நேரம் நான் பார்த்துக்குவேன், டிவி பார்த்துக்குவேன், நினச்ச நேரம் வெளியே போயிட்டு நான் நைட் லேட்டாக வருவேன். இப்படி உல்லாசமாக நம்ம என்ன செய்யறோம், வெளியே நம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு மதரசாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கட்டி போட்ட ஃபீலிங். ஆஹா, காலையில் ஃபஜ்ர் தொழுகை எந்திரிக்கணும், அடுத்து ஓதணும், அடுத்தடுத்த வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும், தூக்கத்துண்டான நேரம் கம்மி. அது போல அதிகமாக குர்ஆனுடைய தொடர்பு, கிதாபுடைய தொடர்பு, இதே சிந்தனையே நம்ம இருக்கோம். இப்படியே நம்ம இருக்கிறோம். ஒரு விதமான டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய அறியாமையே ஒரு உணர்வு வரும். டைட்டா என்ன செய்வான், இந்த தவறான எண்ணங்களை உள்ளத்துல புகுத்துவான். நிறைய அறிஞர்கள் சொல்லி காட்டுவாங்க, பெரியார் சொல்லுவாங்க, புள்ளி ஷெயின் ஆபத்தும், எல்லா விஷயத்துக்கும் ஆபத்து இருக்கு. எதுல பார்த்தாலும் ஆபத்து இருக்கு. வண்டியில போறப்ப நான் நிம்மதியா போய் சேர்ந்துடும் உறுதி இருக்கா? ஒரு சின்ன கல்லு தடிக்க விட்டுச்சு, என்ன ஆகும்? எங்கேயாவது படம் பட்டுச்சு, அடிபட்டுச்சு, முடிச்சு, அவ்வளவுதான். நல்லா தாங்க வந்துட்டு இருந்தாரு, என்னன்னு தெரியல, தடிக்க விட்டு விழுந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம், அங்கேயே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில ஒரு ஜனாசாவாக வீட்டுக்கு வராரு. சாதாரணமாக எந்த ஒரு காயமும் இருக்காது, ரத்தமும் இருக்காது, தடிக்கிட்டு விடுவாரு, அடிபட்டுரும். எதுல பார்த்தாலும் ஆபத்து இருக்குது, கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்லுவாங்க, இல்மி ஆஃபாத், இல்முக்கு மட்டும் நிறைய ஆபத்துகள் இருக்குது. இல்முக்கு மட்டும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, நிறைய ஆபத்துகள் இருக்கு. இல்முடைய விஷயத்துல மட்டும் அதிகப்படியான ஆபத்துகள் இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் நம்ம வரணும், அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும், அதெல்லாம் பயணிச்சுட்டு வரணும். அதனால மதரசாவுடைய வாழ்க்கை ஒரு விதமான கசப்புணர்வு நம்மளுக்கு தந்தாவும் கூட அது இன்பமான வாழ்க்கை. மதரசாவுடைய வாழ்க்கைங்கிறது அது பயில்றப்ப தெரியாது, ஓதுறப்ப தெரியாது. கொஞ்சம் நீ ஓதிரா முடிக்கிறப்ப ஆரம்பத்தில் கஷ்டமா தெரியும். அதே நீங்க 5வது சூறா முடிக்க போறீங்க, ஓதி முடிச்சுட்டு அடுத்து நீங்க மதரசா விட்டு வெளியே போக போறீங்க, அவ்வளோதான். அடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க தேட போறீங்க அப்படின்னு சூழ்நிலை வரும்போது அப்போ ஏக்கமா இருக்கும். இன்னொரு விஷயம் வச்சுக்க மாட்டாங்களா, இன்னொரு மாதம் எக்ஸ்ட்ரா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற மனசு கவலையா இருக்கும். எல்லாம் செய்வோம், ஒருவருக்கு ரொம்ப முகபத்தாயிருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஓவராயிருக்கும், ரொம்ப பிரியமாயிரும், ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா நம்ம பிரியணும், நம்ம இடத்துக்கு போகணும், இவ்வளவு நாளாக எந்த டென்ஷன் இல்லாமல் இருந்தோம், கவலை இல்லாமல் இருந்தோம். இன்னைக்கு நம்ம போய் குடும்பத்துக்காக வேண்டி உழைக்கணும், சம்பாதிக்கணும், குடும்ப பொறுப்பு இருக்கு. அடுத்து நீங்க ஓதி முடிச்சுட்டு போய் வீட்டை சும்மா இருந்தீங்கன்னா, என்னப்பா இந்த ஓதி நான் முடிச்சிட்டியா? ஓதி முடிச்சிட்டீங்க, எப்போ ஓதி முடிச்ச? ரம்ஜான்லேயே பட்டம் வாங்கிட்டேங்க. அப்படியா? என்ன பக்ரீத் முடிஞ்சிட்டு சும்மா இருக்கிற, அது வேலையெல்லாம் செய்யலையா, இங்க வேலையெல்லாம் சேரலையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே செய்வாங்க, வேலைக்கெல்லாம் போலையான்னு கேட்பான். அது ஒன்றும் ரவியில் உள்ள வந்துருச்சு, என்னப்பா 6 மாசமா சும்மா இருக்க, இது வேலை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. பொறுப்புகள் முடிஞ்சிட்டா, ஒரு இல்முடைய அந்த வழி முடிஞ்சிட்டா அடுத்து நம்ம பொறுப்பு இருக்கு, குடும்பத்துடைய பொறுப்பு இருக்கு, உடனே அது போயாகும். ஓதற்காத்த அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. லீவுக்கு வந்தியா, சரி எப்பப்பா லீவு, எப்போ மனுஷாக்கு போவார், நல்லா முடியாது, சந்தோஷமா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே தானே சொல்லுவாங்க, ஓதி முடிச்சுட்டா அடுத்து வேலையை பாருப்பா, சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? அதனால ஓதி முடிக்கிற காலங்கிறது, ஓதுற காலங்கிறது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இன்னைக்கு நினைச்சாலும் அது சந்தோஷமா இருக்கும். மதரசால என்ன இன்னைக்கு நினைச்சாலும் அந்த அனுபவங்கள்லாம் அற்புதமா இருக்கும். ஆனா என்னுடைய
சின்ன வயசு அனுபவத்தை சொல்கிறேன். மதரசா போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலாம் வீட்டில் வந்து உப்புமா தெரிவித்தார். உப்புமா பெரும்பாலும் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் வந்து நம்ம வீட்டில் அம்மா என்ன செய்வாங்க, ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம கடுகு கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சு உப்புமா ரவை போட்டு உப்புமா செஞ்சு கொடுப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிடவே மாட்டேங்க, ஒரு ஆட்டமாக இருக்கும். ஆனால் மதரசாக்களில் போனால் சப்புன்னு தான் இருக்கும். எதையும் போட்டு தாளிக்க மாட்டாங்க. ரவை அப்படியே லேட்டாக கிண்டி கொடுத்த மாதிரி இருக்கும். அதான் வேறு வழி இல்லை. அதான் காலையில் நாஸ்டா. அதுதான் காலையில் நாஸ்டா. சேமியா காலையில் நாஸ்டா, நாஸ்டா சோறு, இது மாதிரி விஷயங்கள் தான். எதெல்லாம் வெறுத்தமோ அதெல்லாம் மதரசால நிர்பந்தமாக சாப்பிட்டாகணும். வேறு வழி இல்லை, வேறு கிடைக்காது. அதான் சாப்பிடணும். அப்படிங்கிற பட்சத்தில் அது அப்படியே பழகி போச்சு. அது சொல்ல போனால் மதரசாக்களுடைய உணவு நம்ம பிரியமானதாக போச்சு. மதரசாக்களில் போய் ஒரு சில உணவுகளை நம்ம பிரியப்படுற மாதிரி சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி மதரசாக்களுடைய சூழ்நிலைகளில் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும். அதை பயணிக்கிறப்ப நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிறப்ப அல்லாஹ் தஆலாவுடைய வாழ்க்கையை அந்த வாக்கியமாக அல்லாஹ் ஆக்கிடும். குறிப்பாக சொல்ல போனால் நம்ம நாயக்குடைய இந்த மதரசாங்கிறது வந்து அல்லாஹ் தஆலாவால் நமக்கு ஸ்பெஷலாக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையில முஸ்லீம் அல்லாஹ் வந்து பிலாலியா மதரசாவில் ஓத வச்சா. ஒரு ஷேகுடைய தொடர்பில் ஓதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது மற்ற மதரசாக்களில் நீங்கள் வெறும் கிதாபுடைய இல்மு மட்டும்தான் படிப்பீங்க. காலந்தா கால ரசூல்லாண்டு கிதாபுடைய இல்மு மட்டும்தான் படிப்பீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், அதோடைய தஃப்சீர். ஹதீஸ்ல நபி என்ன சொல்கிறாங்க, அதோடைய விளக்கம். வெறும் குர்ஆனுடைய ஆயத்துடைய அர்த்தம் விளக்கம், அது சம்பந்தமாக வரக்கூடிய தஃப்சீராத்துகள், வரக்கூடிய சம்பவங்கள் விளக்கம் அப்படி படிப்போம். ஹதீஸ்ல நபி அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற விளக்கம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஆனால் அதில் ஆன்மீகம் கலந்த விஷயத்த இந்த மதரசாக்கள்ல பார்க்க முடியாது. சாதாரணமான மதரசாக்கள்ல ஆன்மீகம் கலந்த குர்ஆன்ல எல்லா ஆன்மீகத்தையும் வச்சிருக்கான், ஹதீஸ்ல எல்லா ஆன்மீகத்தையும் வச்சிருக்கான். இந்த ஆன்மீகங்கிறது சாதாரணமாக நமக்கு கிடைக்காது. மற்ற உஸ்தாமார்கள்ட்ட அதனுடைய விளக்கம் இல்லாதவங்கள்ட்ட குறை சொல்றதுக்கு இல்லை, அதனுடைய நிறைவான இன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒரு ஷேக்குடைய தர்பியத்தில் நம்ம உட்கார்ந்து படிக்கிறோம்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு 2 விதமான ஞானத்தை கொடுக்குறாங்க. எல்லாம் வந்து ஒவ்வொரு ஆயத்துக்கும் அதுல வெளிரங்கமான அர்த்தம் எல்லாம் வச்சிருக்கான், உள்ரங்கமான அர்த்தம் எல்லாம் வச்சிருக்கான். ஒவ்வொரு ஆயத்துக்கும் வெளிரங்கமான அர்த்தம் ஒன்று இருக்கும், உள்ரங்கமான அர்த்தம் ஒன்று இருக்கும், எல்லாருடைய நோக்கம் ஒன்று இருக்கும். அது அறிஞர்கள் சாதாரணமா வெளிரங்கமா அவருடைய விளக்கத்தை விளங்கி இருப்பாங்க. உள்ரங்கமா எல்லாம் எதை சொல்ல வராங்கிற விஷயத்தை வந்து ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் விளங்கியிருப்பாங்க. ஓசுலாளர் ரலியல்லாஹு தஆலானவங்க பயான் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க தன்னுடைய முரீதுமார்களுக்கு பயான் செய்ய ஆரம்பிச்சு ஒரு ஆயத்துக்கு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. ஏறத்தாழ 90-100 விளக்கம் கொடுப்பாங்க ஒரே ஒரு ஆயத்துக்கு. எந்த அளவுக்கு சொன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பெரியார், ஒரு பெரிய அறிஞர், அவர் நினைக்கிறாரு என்ன ஒரு பெரிய ஆலிம்னு சொல்றாரு, நிறைய விளக்கம் கொடுக்குறாராமா, பாத்துறேன் என்னையோட பெரிய ஆலிம் அவரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபையில முரீதுமாக உட்காந்துருக்காங்க, மாணவர்களா உட்காந்துருக்காங்க. அந்த நபர் வந்து உட்காராரு. அந்த ஆலிமும் தன்னுடைய ஒரு மாணவர்கள் பட்டாளத்தை கூட்டிட்டு வந்து ஒரு 10 பேர் தெரிஞ்சுறாங்க, கூட்டிட்டு வந்து உட்கார்றாங்க. சொல்றாங்க பொது ஆயத்துக்கு விளக்கம், இந்த விளக்கம் இது சொல்றாங்க. ஏய் நான் அப்பயே சொல்லிட்டேன் இல்லப்பா, நான் சொன்ன விளக்கம் தான் அவர் சொல்றாரு. ஓகே, அடுத்து சொல்றாங்க. இப்படியே ஒரு 10-15 விளக்கங்கள் அவர் சொன்ன மாதிரி, அந்த அறிஞர் சொன்ன மாதிரி, அந்த ஆலிம் சொன்ன மாதிரியே இருக்கு. அதுக்கு பின்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வாட்டுக்கு நடை திறந்த வெள்ளம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. விளக்கம் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கான், விளக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆச்சரியப்படுறாரு, இவ்வளோ பெரிய அற்புதம், இதுதான் கற்பனை கூட செஞ்சு பார்த்தது, இது மாதிரிலாம் அது விளக்கம் இருக்குமான்னு சொல்லி. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆச்சரியமான 1000 விளக்கங்களை, நிறைய விளக்கங்களை அல்லாஹ் தஆலா மூலியமா வெளியாக்குறாங்க. என்ன சொல்லுதுன்னு தெரியாம செய்றாரு, தலை முடிஞ்சு இப்படி போறாரு. இது மாதிரி சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா வெளிரங்கமா உள்ள விஷயங்களை நாம் ஈஸியா விளங்கிடலாம். ஆனா அதுல உள்ரங்கமா அல்லாஹ் எதை ஆழமா சொல்ல வரான் அப்படிங்கிறத சாதாரண அறிஞர்களால விளக்க முடியாது, ஆன்மீகவாதிகளால விளக்க முடியும். இது மாதிரியான தசவுஃபுடைய ஆன்மீக தொடர்புள்ள ஷேகுமாருடைய மதரசாக்கள் ஓதருடைய வழக்கத்துங்கிறது அது தனி பவர். அல்லாஹ் தஆலா வெறும் இல்மை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், நம்முடைய உள்ளத்தையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறான், நம்முடைய குணங்களையும் அல்லாஹ் அழகாக்குறான். புரிஞ்சுங்களா? நம்முடைய சிந்தனை அழகாகும், நம்முடைய செயல் அழகாகும், எல்லாமே அழகாகும். இதெல்லாம் வந்து சேர்ந்துதான் அல்லாஹ் தஆலா நம்முடைய மதரசாக்கள நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அழகாக்குறாங்க. வெறும் தாலீம் என்று சொல்லக்கூடிய இல்மை மட்டும் அல்லாஹ் கொடுக்கல, கிதாபுடைய இல்மை மட்டும் அல்லாஹ் கொடுக்கல,
தஸ்கியா என்று சொல்லக்கூடிய ஆன்மீக விளக்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். வெறுமனே சாதாரணமாக இல்ம மட்டும் அல்லாஹ் கொடுக்கல. ஒரு கிதாப்ல இல்மு, அந்த இல்மு மட்டும் அல்லாஹ் கொடுக்கல. அதையும் தாண்டி தஸ்கியா என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய இல்மையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். அதனால இந்த மதரசாக்கள் நமக்கு கிடைத்த பாக்கியம், இது மாதிரியான மதரசாக்கள் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுக்குற பேரு ரொம்ப ஒரு நியமத்தா இருக்கிறது. அதனால மதரசாக்களை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தணும், முறையாக நம்ம ஓதணும். அதனால நம்ம ஷேகுமாருடைய தொடர்புல நமக்கு கிடைக்கிற அந்த மதரசாவுடைய பாடங்கிறது நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கக்கூடியதா இருக்கும். நம்ம சகிப்புத்தன்மையா இருப்போம், எதையுமே நிதானமா யோசிப்போம், ரொம்ப ஆடம்பரமா நம்ம இருக்க மாட்டோம், அதே போல பெருமை இருக்காது. அதே போல காசுக்காக ஒரு ஹிதுமத்து செய்யணும் என்ன வராது. இந்த வேலை செஞ்சா நம்மளுக்கு காசு கிடைக்கும்பா, நம்ம இந்த வேலை செஞ்சா நம்மளுக்கு காசு கிடைக்கும், இங்க போனா நம்மளுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, இங்க போனா நம்மளுக்கு இவ்வளவு காசு கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம ஒரு துவா வரைக்கே கூப்பிடுறாங்க, போறோம், போயிட்டு நம்ம துவா வதிட்டு திரும்பி வரோம், பைசா கொடுக்காட்டி சாதாரண ஆளாலும் செய்வாங்க, கஷ்டப்படுவோம். கடா இவ்வளவு தூரம் நம்ம சிரமப்பட்டு வந்திருக்கோம், ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் கூட காசு தரலன்னு நினைப்பாங்க. ஆனா ஷேகுமாருடைய தர்பியத்துல வளர்க்கணும்னு சொன்னா என்ன ஒரு உணர்வு வரும்னா, போது நல்லா கூப்பிட்டா நல்லா கொடுக்கல அலுவலா பரவாயில்ல, நமக்கு அந்த ரிஸ்க் கிடைக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லாவா பார்த்து நம்மளுக்கு கொடுத்தாலும் அலுவலா அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக அதை நம்ம கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஷேகுமாருடைய தர்பியத்துள்ள மசாலா மட்டும்தான் கிடைக்கும், எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது. எத்தனையோ ஆன்மீக பெரியார்கள் அவங்களாம் போய் மற்ற மதரசாக்கள் பெரிய பெரிய மதரசாக்களை ஓதிருக்காங்க. ஓதிட்டு அவங்க சொல்ற விஷயம் வந்துன்னா, 7 வருஷம் நாங்கள் ஓதுறதுக்கு வெளிப்படையான இல்மை நிரப்பமாக எங்கள் உஸ்தாத்மார் கொடுத்தாங்க. யாரையுமே நான் சொல்ல சொல்லலை, எங்களுக்கு நிரப்பமாக உஸ்தாத்மார் கொடுத்தாங்க. ஆனால் ஷேகிடமிருந்து அந்த பெறப்பட்ட இல்முங்கிறத ஒரு துளி கூட அங்கிருந்து நான் வாங்கலை. மதரசால 7 வருஷம் ஓதுறதுங்கிறது நம்ம இங்கே சர்க்காருடைய தொடர்பு இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற இல்மு இருக்க, அதுக்கு என்ன செய்ய முடியாது, ஈடுபட முடியாது. அது வெளிரங்கமான இல்மு, இது பாத்தினியா உள்ரங்கமான இல்மு, ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அல்லாஹ் தஆலா உங்களை இங்கே சேர்த்திருக்கான். இது நமக்கான ஒரு பெரிய பாக்கியம், அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை முதல்ல நம்ம அந்த மதரசாவுடைய அந்த அந்தஸ்தை உணரணும். எப்படிப்பட்ட மதரசாவுக்கு வந்திருக்கோம், எப்படிப்பட்ட மதரசாவுக்கு நம்ம ஓத வந்திருக்கோம், அங்கே மதரசா இருக்கு, இங்கே மதரசா இருக்கு, எல்லா மதரசா இருக்கு, சரி எல்லா மதரசா தான், எல்லாமே உரைகள் தான் கற்று தராங்க. இங்க இருக்கிற 6066 வருஷம் தான் எல்லா மதரசாலையும் சொல்லி தராங்க. இந்த மதரசால ஒரு 2 வருஷம் சேர்த்து சொல்லி தராங்க, புதுசாக உருவாக்கலாம் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். இருந்தாலும் இந்த தாலீமுடைய முறை, இந்த நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முறைங்கிறது இந்த ஷேகுமாருடைய தர்பியத்தோடு உள்ள மதரசாக்கள்ல மாறும். நமக்கு கூடுதலாக அல்லாஹ் தஆலா அவங்களுடைய விளக்கங்களையும் அனுபவபூர்வமான இந்த உணர்வுபூர்வமான இந்த ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த மதரசால அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால மதரசாவுடைய அந்தஸ்தை நம்ம உணரணும். அந்த மதரசால ஏற்படக்கூடிய நிறை குறைகளை அது சகஜமாக நம்ம புரிந்து கொள்ளணும், சகஜமாக நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு நீங்க சபர் செஞ்சீங்கன்னா, இன்னைக்கு பொறுமையா இருந்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா உங்க வாழ்க்கையெல்லாம் சகஜமாக இருக்கும். இன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டம்தான். இன்னைக்கு நம்ம படிக்கிற இல்மெல்லாம் ரொம்ப சொகுசான இல்மு, இன்னைக்கு நம்ம படிக்கிறவங்களாம் ரொம்ப சொகுசான இல்மு, ஜாலியா ஒரு அழகாக டைல்ஸ் பில்டிங்கு, ஃபேனு, லைட்டு, வசதியான வாழ்க்கை. ஆனா அன்னைக்கு ஒரு காலத்துல அவங்க படிச்ச இல்மெல்லாம் அவங்க படிக்கணும்னு சொன்னா தெருவில் தெரியக்கூடிய அந்த விளக்குல தான் அவங்க படிக்க முடியும். வீட்டுல யாருக்கும் லைட்டே இருக்காது. பெரிய பெரிய இமாம்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய சேவை செஞ்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் சேவை செஞ்சிருக்காங்க. இன்னும் சாதாரணமான செயலர். எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ இமாம்கள் அவங்க ஹதீஸை படிக்கணும், அவங்க ஆயத்துக்கு விளக்கம் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க கவர்மெண்ட் சார்பாக என்ன செய்வாங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் லைட் போறாங்க, தெருவிளக்கு போறாங்களே, அது மாதிரி தெருவில் குழாய் விளக்கு வச்சிருப்பாங்க. அதில் டெய்லி சாயங்காலம் ஆனால் ஒருத்தர் என்ன செய்வார், மண்ணெண்ணெய் ஊற்றி தீப்பத்தி வச்சுட்டு போயிடுவார், மறுபடியும் காலையில் அணைச்சிருவார். இதுதான் வழக்கம். இந்த மாதிரி தெருவிளக்கில் உட்கார்ந்து தான் என்ன செய்வாங்க, அறிஞர்கள் படிப்பாங்க. அப்படி படிச்சுன்னா உம்மத்துக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. எத்தனையோ நபர்கள் பல நாடுகள் கடந்து ஒரு இடத்துல இருந்து சம்பந்தமே இருக்காது, அவங்க ஊருக்கும் அவங்க படிக்க போகிற இடத்துக்கு சம்மந்தமே இருக்காது. கிட்டத்தட்ட 1 மாதம் பயணம் செஞ்சு போய் தான் அந்த ஊரில் போய் தங்கணும். அப்படியே அங்கேயே தங்கிடுவாங்க. அந்த மசாலே படித்து அங்கேயே இருந்து அங்கேயே உருவாகி அப்படியே சமூகத்துக்கு திரும்ப செய்ய போயிடுவாங்க. மீண்டும் இங்கே திரும்பி வருவாங்களா சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம சொகுசான வாழ்க்கை, அழகான முறை, நம்ம டெய்லியும் வீட்டுக்கு போயிடலாம், அது மாதிரி வாரத்துக்கு 1 நாள் வீட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம படிக்கணும்.
அந்த காலத்துல அந்த அமைப்புலாம் இல்லை. சமீபத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட தேவபந்து மதரசாக்கள் எத்தனையோ ஆலிம்கள் அவங்க லெட்டர் போட்டு தான் என்ன செய்வாங்க, அவங்களுடைய தகவலை சொல்லிக்குவாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா மூத்தா போயிருப்பாங்க, அத்தா மூத்தா போயிருப்பாங்க. தகவல் வரும் 1 மாசம் கழிச்சு வரும், தகவல் ஒரு 2 மாசம் கழிச்சு வரும், அம்மா மூத்து அத்தா மூத்துன்னு. இப்படிலாம் தியாகத்தோடு தான் இந்த மார்க்க கல்வியை நம்ம வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க. அதை நம்ம சாதாரணமாக நினைச்சு செய்யக்கூடாது. உலக கல்வி மாதிரி லேசா நினைச்சு அதை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கு உண்டான பாவமும் நமக்கு தான் சேரும். அதனால மார்க்க கல்விங்கிறது உயர்ந்தது. அந்த உயர்ந்த கல்வியையும் அல்லாஹ் தஆலா 100ஆக நமக்கு ஷேகுமாருடைய தர்பியத்தோடு கூடிய இந்த பயிற்சி பெற்றவர்கள் அல்லாஹ் தஆலா நம்ம சேர்த்திருக்காங்க. மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செய்வதற்கு நம்ம கடமைப்பட்டோம். அதே போல மதரசாவுடைய சூழ்நிலையை நம்ம பொருந்திக்கணும், ஏற்றுக்கணும். அதே போல உஸ்தாதுமார்கள் கண்ணியம் செலுத்தணும். நமக்காக அர்ப்பணிக்கிற, தியானம் செய்கிற, நமக்கு பாடம் போதிக்கிற உஸ்தாதுமார்கள் கண்ணியம் செலுத்தணும். உஸ்தாதுமார்களுக்கு கண்ணியம் செலுத்தாட்டி இல்மு நம்மள்கிட்ட தங்காது, இல்மு நம்மிடத்தை தங்காது. உஸ்தாதுமாருடைய கண்ணியத்தை பொறுத்து தான் அவங்கள்ட்ட நம்ம எந்த அளவுக்கு நம்ம கண்ணியமாக நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அல்லாஹ் தஆலா நமக்கான இல்மை அல்லாஹ் தீர்மானிக்கிறார். இப்போ சேலம் அபூ தாஹிர் ஹஜரத் ஒரு நிகழ்வுல பதிவு செஞ்சாங்க. அவங்களுடைய உஸ்தாத் கமாலுதீன் ஹஜரத் அவங்க ரொம்ப பிரபலமானவங்க, பாக்கியாத் மதரசாவுடைய நாசிராக இருந்திருக்காங்க. கமாலுதீன் ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாக்கியாத்தில் உஸ்தாதாக இருக்கக்கூடிய சமயத்தில் அபூ தாஹிர் ஹஜரத் அவங்க தான் அவருடைய செருப்பு எடுத்து வைக்கிற பொறுப்பு. ஹஜரத் அவங்க பாடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க செருப்பு எடுத்து வைக்கணும். எங்கேயாவது போனாங்கன்னா செருப்பு எடுத்து பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பொறுப்பு அபூ தாஹிர் ஹஜரத்துடையது. ஒரு நாள் அந்த மாதிரி தான் என்ன செஞ்சாங்கன்னா செருப்பு எடுத்து வச்சிருந்தாங்க. அப்போ கமாலுதீன் ஹஜரத் துவா செஞ்சாங்க, நீ நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை, நீ நல்லா இருப்பேன்னு சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு அல்லாஹ் தஆலா உலகம் போற்றுற அளவுக்கு அல்லாஹ் சிறப்பான வாழ்க்கை கொடுத்தாங்க. இப்போ கண்ணீர் சிந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. ரொம்ப ஒரு எமோஷனாக செஞ்சாங்க, இந்த வார்த்தையை பதிவு செஞ்சாங்க. நம்ம உஸ்தாதுமார்கள்ட்ட நல்ல துவா வாங்குறது, நம்முடைய ஷேகுமார்கள்ட்ட நல்ல துவா வாங்குறது, நீ வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுல நம்மளை கொண்டு போய் அல்லாஹ் வைப்பான். அந்த உயர்வை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம அதை அடைய முடியாது. அப்படிப்பட்ட உயர்வுல கொண்டு போய் அல்லாஹ் வைப்பான். அதனால உஸ்தாதுமாருடைய அந்த வார்த்தை, அந்த துஆங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். ஒரு சில விஷயங்கள்ல சொல்றப்ப எரிச்சலாக தான் வரும், ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிக்கிறப்ப நம்மளுக்கு கஷ்டமாக தான் வரும். ஆனால் அதை நம்ம மதிப்பு கொடுத்தோம்னு சொன்னால் எல்லாம் நமக்கு கண்ணியத்தை கொடுப்பாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய உஸ்தாத் இடத்துல வக்கீல் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட நான் சொன்னேன், எனக்கு சரியாக மனப்பாடாக மாட்டேங்குது, மனப்பாட விஷயத்தில் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ அரசு நீ என்ன செஞ்சாங்க, அவங்க நீ பாவத்தை விட்டுருப்பா, இத்தனைக்கும் மனாசி பாவங்களை நீ விட்டுருப்பான்னு சொல்லி சொன்னாங்க. ஷாஃபி இமாம் சின்ன வயசு. அப்போ சின்ன வயசுல உஸ்தாத் என்ன செய்றாங்க, தர்பியத் கொடுக்குறாங்க, மாணவருக்கு தர்பியத் கொடுக்குறாங்க. பாவம் செய்யாதப்பா, ஹராமான விஷயத்துக்கு போகாதப்பா. ஷாஃபி இமாம் பெரிய அவருடைய அந்தஸ்து உயர்ந்தது. அவங்க செய்த வம்சம், பெருமானாருடைய பரம்பரையில் வரவங்க, 5வது தலைமுறை 6வது தலைமுறையோ ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவங்க. எல்லாம் அவங்க பாவமான காரியங்களை ஈடுபடுத்த மாட்டோம், உயர்ந்தவங்க. இருந்தாலும் உஸ்தாதுடைய ஒரு வார்த்தை, அவங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. சின்ன வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உஸ்தாத் அவங்க அறிவுறுத்துறாங்க, பாவம் செய்யாதப்பான்னு சொன்னாங்க. வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்வு கொடுத்தா, உஸ்தாதுடைய இந்த பேச்சுக்கு கட்டுப்பட்டது. 7 வயசுல குர்ஆன் மனப்பாடம் பண்ணிட்டாங்க, 7 வயசுல குர்ஆன் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. 10 வயசு முவத்தா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எழுதின முவத்தான்ற ஹதீஸ் கிதாப், அவ்வளோ கிதாபையும் முழுசா மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 13 வயசு பையனா சராசரியாக உங்கள் வயசு 13 வயசு பையனில் ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்தாங்க. அவங்க மார்க்க தீர்ப்பு, ஃபிக்ஹுடைய சட்டங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தினாங்க. அவங்க பாவம் செய்கிறாங்க இல்லை. 2வது விஷயம், உஸ்தாதுடைய ஒரு வசியத், நீ பாவம் செய்யக்கூடாது, நீ ஒழுக்கமாக வாழணும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும், அல்லாஹ் இருக்கிறான்ற உணர்வோடு நீ வாழு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த ஒரு வசியத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்து நடத்தணும்னு சொன்னால் நான் எவ்வளோ பெரிய உயர்வு கொடுக்குறாங்க. நீங்கள் வக்கீல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னால் யாருக்குமே தெரியாது, வக்கீல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னால் யாருக்குமே தெரியாது. கிதாபுடைய தொடர்புள்ளவங்க ஆலிம்கள் அப்படி மட்டும்தான் தெரியுமே தெரியல. பொது சமூகத்தில் வக்கீல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னால் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஷாஃபி இமாம்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னால் தெரியாதவங்க யாருக்குமே இருக்க மாட்டாங்க. 4 மதுஹபுடைய
முக்கியமான இமாம். 4 மதுஹபுடைய இமாமும் முக்கியமானவங்க. அதுல இவங்க 3வது வராங்க, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களை கண்ணியப்படுத்துறான், உயர்வுபடுத்துறான்னு சொன்னா, வாழ்க்கையில் அவங்களுடைய தனிப்பட்ட அமல்கள் எவ்வளவு இருக்கலாம், எவ்வளவு உயர்வுக்கு நல்லா ஒரு இலக்கத்துக்கு வந்துருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க குறிப்பா சொல்லி காட்டுறாங்க, நான் என் உஸ்தாதிலிருந்து இந்த நசீகத்தை நான் பெற்றேன். இந்த நசீகத்தின் மூலியமாக அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய உயர்வு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதனால உஸ்தாதுமாருடைய உஸ்தாதுமாரிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய இல்மு, அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்பது ரொம்ப முக்கியமானது. உஸ்தாதுடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப மரியாதையா இருக்கணும். நம்மளுடைய அறிவுல அங்கே பழிக்க கூடாது. நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி அதை காமிக்க கூடாது. உஸ்தாதுடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனம் எடுக்கணும், கண்ணியம் செலுத்தணும், மரியாதை செலுத்தணும். அவங்க சொன்னா நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்து முடிக்கணும். நம்முடைய அக்கறைக்காகத்தான் அவங்க கஷ்டப்படுறாங்க, நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த சுயலாபம் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான இது இல்லை. நமக்காக தான் அவங்க எல்லா சிரமங்களையும் எடுத்துக்கிறாங்க, எல்லா கஷ்டங்களையும் எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட விஷயத்துல கொஞ்சம் நம்ம கவனம் எடுக்கணும். அதே மாதிரி 3வது மாணவ விஷயங்கள்ல ரொம்ப கவனம் எடுக்கணும். அந்த நோக்கமே நம்ம பாட ஓதுறது தான். அந்த நோக்கமே பாட ஓதுறது தான், தீனை கத்துக்கிறதுக்கு தான். குர்ஆனுடைய இல்மை, ஹதீஸுடைய இல்மை, அது படிக்கிறதுக்கு எதுவெல்லாம் அசலா தேவையோ அந்த அடிப்படை விஷயங்களை கற்றுக்க தான் இந்த மதரசாவுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பொழுதுபோக்குவதற்காக மதரசாவுக்கு வரல. நேரத்தில் கழிச்சா போதும், எப்படியோடைய 5 வருஷம் ஓடினா போதும், எப்படியோடைய 7 வருஷம் ஓடினா போதும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இங்கே இல்லை. இங்கே நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். என்னுடைய உஸ்தாதுமார்களும் சரி, வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் பெற்றவங்களும் சரி, இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் அதான். வாழ்க்கையில் நீங்கள் மதரசாக்களில் எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். வாழ்க்கையில் அதைத்தான் அனுபவிக்கிறோம். வாழ்க்கையில் நாங்களும் அதே போல் அசால்ட்டாக இருந்தவங்க தான், குறும்புத்தனமாக இருந்தவங்க தான், நேரத்தை வீணாக கழிச்சவங்க தான். நாங்கள் ரொம்ப பிரயோஜனமாக கழிச்சோன்னு சொல்லி நான் பெருமைப்படுத்தலை. எவ்வளவோ நேரங்கள் வீணாக போச்சு, ஆனால் அதனுடைய சிரமங்களை இன்றைக்கு நம்ம உணர்றோம். உருப்படியாக நம்ம கற்றுக்காம விட்டோமே, உருப்படியாக ஓதாம விட்டோமே, இந்த விஷயங்களை அந்த நேரத்தை கற்றுருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமே. அதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணி இப்போ படிக்க முடியாது. அடுத்தடுத்த சூழ்நிலைகள் வாழ்க்கையில் அது மாறிட்டே போகும், ஒரே மாதிரி இருக்காது. ஓதி முடிச்சுட்டு வந்துட்டோம், மீண்டும் போய் மசாலாவில் ஓத முடியுமா? விட்டு வந்து கிட்டாவை திருப்பி ஓதி முடிக்க முடியுமா? அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையோட ரூட்டு மாறிடும். திரும்பியும் போய் அதே மாதிரிலாம் போய் ஓத முடியாது. ஒரு தடவை 7 வருஷம் ஓதிட்டோமா, 5 வருஷம் ஓதிட்டோமா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளாம் முயற்சி எடுத்து கற்றுக்கிட்டாதான் மீண்டும் அந்த உஸ்தாமார்கிட்ட போய் அது மாதிரி உட்கார்ந்து நம்ம கற்றுக்க முடியாது. அதனால அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறப்பயே மதரசால உஸ்தாமார் முன்னாடி நம்ம ஓதக்கூடிய சூழ்நிலை நமக்கு எல்லாம் கொடுத்தப்பயே அந்த பாடங்களை முறையாக நம்ம கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் பின்னாடி அல்லாஹ் தஆலா அந்த கிடைத்த இல்மை அல்லாஹ் பரக்கத் செய்வான். வாங்கி வச்சிருக்கோம் அந்த இல்மை, வாங்கி வச்ச இல்மை பின்னாடி என்ன செய்வான் அல்லாஹ், ஒரு காலம் வரும்போது அந்த அல்லாஹ் எப்போ வெளிப்படுத்துகிற நாரானோ அந்த இல்மை அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். அந்த இல்மை என்ன செய்வான் அல்லாஹ் பரக்கத்தான முறையில் நமக்கு என்ன செய்வான், நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால மதரசாவுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது கிடைத்த அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தணும். அது எத்தனை வருஷமோ சரி, நமக்கு கிடைச்ச அந்த இல்மை நிறைவாக நிரப்பமாக நம்ம முழுசாக நம்ம கற்றுக்கணும். அதுக்குன்னா முயற்சி எடுக்கணும். அன்னன்னைக்கு பாடம் அன்னன்னைக்கு பார்க்கறது, இன்னும் ஹோம்ஒர்க் சொன்னாலும் ஹோம்ஒர்க்கு முறையாக நிறைவேற்றுவது. அது மாதிரி ஒரு புரியலையா புஸ்தகத்தை உடனே கேட்கறது, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு எந்த விஷயம் புரியலைன்னா உடனே கேட்கணும். அதில் சந்தேகம் இருக்கா அதை தெளிவுபடுத்திடணும். இது மாதிரி நம்ம முயற்சி எடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இல்முடைய விஷயங்கள் நல்லா பரக்கத் செய்யலாம். விசாலமாக இல்முடைய விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மதரசாக்களை பொறுத்தளவுக்கு இது ஓதுறதுங்கிறது அடிப்படை தான், பேசிக் தான். இங்கே நம்ம முழுசாக ஓதிட்டு போல ஒரு 7 வருஷம் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன ஒரு ஆலிம் ஆயிட்டாருன்னா குர்ஆனை முழுசாக முடிச்சிட்டாங்க, ஹதீஸை முழுசாக முடிச்சிட்டாங்க. எந்த பக்கத்தில் நீங்கள் குர்ஆனை திறந்து கேட்டாலும் அவங்க தஃப்சீர் சொல்லுவாங்க, எந்த கூடத்தை எந்தோடைய ஹதீஸை எடுத்தாலும் டக்குனு அவங்க விளக்கம் சொல்லிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. 7 வருஷம் ஓதி முடிச்சாலும் உஸ்தாத் அந்த சனது கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இல்முடைய வாசலை இப்போ தான் எடுத்து வைக்கிறீங்க, இல்முடைய வாசலை இப்போ தான் எடுத்து கால் வைக்கிறீங்க. இத்தனை வருஷமா நீங்கள் படித்தது பேசிக்கான இல்முகள் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க, பேசிக்கான விஷயங்கள் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இனிமேல் தான் நீங்கள் வாழ்க்கையை படிக்கவே போகிறீங்க. இனிமேல் தான் அந்த கிதாபை முழுசாக நீங்கள் படிக்கவே போகிறீங்க. இனிமேல் தான் அந்த கிதாபை படித்து சமூகத்துக்கு சொல்ல போகிறீங்க. அதனால ஒரு நாளாக அந்த அடிப்படையை தான் இங்கே கற்றுத்தந்திருக்கோமே தவிர முழுசாக நிறைவுபடுத்திலாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சடங்கு கொடுப்பாங்க. இந்த மதரசாக்களில் அடிப்படைகளை நம்ம சரியாக நம்ம
கற்றுக்கிட்டோம் சொன்னால் அந்த அடிப்படை சரியாயிட்டா அதுக்கு பின்னாடி நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அல்லாஹ் தானே செய்வான், ரொம்ப அழகானதாக இருக்கும். அதனால் மதரசாக்களில் நம்ம முதல்ல மதரசாக்களுடைய அந்தஸ்துகளை விளங்கணும். எப்படிப்பட்ட மதரசாக்கள் நம்ம வந்திருக்கோம், அதே மாதிரி உஸ்தாதுமார்களுக்கு கண்ணியம் கொடுக்கும். மூணாவது, நம்ம இல்மை நிறைவான முறையில் நல்ல தேர்ச்சியான முறையில் இல்மை கற்றுக்கணும். நாலாவது விஷயம், நீங்கள் சரியான ஆலிமாக ஒரு ஆலிம ரப்பானியாக நீங்கள் உருவாயிட்டீங்க, நீங்கள் சமூகத்துக்கு பயனுள்ள ஆலிமாக நீங்கள் உருவாயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், உங்கள் மூலியமாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு மட்டும் லாபம் இல்லை, அல்லாஹ் தாலா உங்களை கொண்டு அல்லாஹ் பெற்றோருக்கு உயர்வு அல்லாஹ் கொடுக்குறான். உங்களை கொண்டு அல்லாஹ் யாருக்கு உயர்வு தரான், உங்களுடைய பெற்றோருக்கு உயர்வு தரான். அல்லாஹ் ஹதீஸில் வருது, யார் ஒருவர் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார், அந்த குர்ஆனை தான் கற்றுக்கொண்டு அந்த குர்ஆனை அமல் செய்தார்னு சொன்னால் எல்லா நாளைக்கு வறுமையில் மூடி பெற்றோருக்கு அவனுடைய தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்வான், கண்ணியமான முறையில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒரு மேடை மாதிரி வச்சு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு பெரிய பெரிய கிரீடங்களை அல்லாஹ் தாலா அனுபவித்து கண்ணியப்படுத்தும். அல்லாஹ் செய்யக்கூடிய முயற்சி, நம்ம போதக்கூடிய முயற்சி, நம்ம வாழ்க்கையில் அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் தாலா நமக்கான அது வெற்றியாக இல்லாமல் நம்மை தாண்டி நம்முடைய பெற்றோருக்கும் அல்லாஹ் தாலா உயர்வு கொடுக்குறான், அவங்களுக்கும் கண்ணியத்தை தரான். அல்லாஹ் உண்மையிலையும் அவங்களுக்கு சந்தோஷம், நாளை மறுமையிலையும் அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம பெற்றோர்கள் ஐயாக்கா இருந்தாலும் துவா செய்யணும். அவங்க ஒரு கால் ரொம்ப வயசாக அவங்களுக்கு வயசாக அவங்க நம்மளை விட்டு மறைந்துருவாங்க. அப்போ அல்லாஹ் தானே செய்யலாம், அவங்களுக்கும் எல்லாம் நம்முடைய நன்மைகள் போய் சேரக்கூடிய வகையில் அல்லாஹ் ஆக்கிடலாம். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் தொழுவுறீங்க, இப்போ பரவான தொழுவீங்க, நஃபிலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, அது மாதிரி நம்ம தொழுவணும். ஒவ்வொரு நேரம் தொழுகையிலையும் தஹியாத்துல் ஓதணும். என்ன வரும், அல்லாஹ் ஃபிர்லி வாடி இதைய உஸ்தாதி அப்படின்னு சொல்கிறப்ப அல்லாஹ் தாலா நமக்கான பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, நம்முடைய அத்தா அம்மாவுக்கு உண்டான பாவ மன்னிப்புக்கும் அல்லாட கேட்கணும். அதே போல் இந்த உஸ்தாதுடைய பாவ மன்னிப்பு கேட்கணும், மற்ற எல்லா முஸ்லீமான மக்களும் கேட்கணும். அதில் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய அத்தா அம்மாவுக்காக தாய்தகப்பனுக்காக கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் தாலா அங்கீகரிக்கிறான். நம்ம தொழுகக்கூடிய குழந்தைகளாக மதரசாலை உங்களை சேர்த்துட்டாங்க, ஸ்கூலில் படிக்க வச்சு, காலேஜில் படிக்க வச்சு, அதுவும் தப்புன்னு சொல்லலை, காலத்துடைய அவசியம்தான். இருந்தாலும் அந்த தொழுகை முறையாக நிறைவேற்ற முடியுமா, கரெக்டாக நேரம் எல்லாம் போய் வாங்க சொன்ன பிள்ளையாசல் போக முடியுமா? அப்போ தான் என்ன செய்வான், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவான், பாப்பா வெளியே போயிட்டு தரலாம், கடைக்கு போயிட்டு தரலாம், காட்டுக்கு போயிட்டு தரலாம், அங்கே போகலாம் இங்கே போனால் செய்வான். முடியாது, கவனத்தை சிதற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு திசை திருப்பிடுவாங்க. ஓர்மையாக செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. நான் மதரசாக்களில் கட்டாயமாக வாங்க சொன்ன என்ன செஞ்சாங்க, சட்டில் உட்கார்ந்தாங்க, வாங்க சொல்லிட்டா இங்கே நம்ம சுண்ண தொழுதாங்க, அடுத்து பருவ தொழணும். அடுத்து நஃபிலான வணக்கங்கள், அடுத்து வித்ராஜி, இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சாலும் முறையாக நம்ம நிறைவேற்றியாகும், முறையாக நம்ம தொழுதாகும். அப்போ என்ன ஆகும், நம்ம ஒவ்வொரு நேரம் தொழுகிறப்ப நம்ம யாருக்காக துவா செய்கிறோம், நமக்காகவும் துவா செய்யணும், நம்முடைய அத்தா அம்மாவுக்காகவும் துவா செய்யணும், நம்முடைய உஸ்தாதுக்காகவும் துவா செய்யணும். இப்படிப்பட்ட பாக்கியம் அல்லாஹ் தாலா நமக்கு இந்த சின்ன வயசுலேருந்து அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன வயசுலேருந்தே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அல்லாஹ் தாலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால் மதரசாவுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப அற்புதமானது, நம்மளை சரியாக்கக்கூடியது. நம்ம ஆலிமாயிட்டோம், நம்ம ஓதுறது மட்டும் இல்லாமல் முறைப்படி நம்ம அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னு சொன்னால் நிறைய பேர் ஓதுறாங்க, இது சொன்ன மாதிரி திறமையாக ஓதுறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வாங்குறாங்க. அல்லாஹ் தாலா நம்ம நசீப் இல்லாமல் மேலே ஆக்கிட்டான்னு சொன்னால் தொடர்புட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, வீட்டில் இல்லாட்டி அவங்க கடை வச்சுருப்பாங்க. பார்த்தா அந்த கடையில் நினைச்சிட்டு இவர் பார்த்துட்டு இருப்பார். இது மாதிரியான சூழ்நிலைகள் என்ன செஞ்சிடும், இப்படி மாறிடும். அதெல்லாம் அல்லாஹ் தாலா பாதுகாத்து நம்ம ஓதனை இல்முக்கு தோதுவாக நம்ம முறையாக அதை அமல் செஞ்சு அதை பயன்படுத்தணும்னு சொன்னால் அல்லாஹ் தாலா நமக்கு எல்லா வகையிலும் உயிர் அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால
மதரசா வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமானது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், பிரயோஜனமானது. இந்த வாலிபமான வயசை வந்து நீங்கள் ரொம்ப பக்குவப்படுத்துவீங்க. இந்த பக்குவங்கிறது இங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட பாக்கியமான வாய்ப்பு அல்லாஹ் தாலா மதரசாக்கள் மூலியமாக கொடுத்துருக்கான். அதனால அல்லாஹ் தாலா எல்லா மாணவர்களையும் சிறப்பான வாக்கு தாவா நடிகை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.